வெல்கம் டு மை சேனல் ஜெனரல் டிப்ஸுக்கு டாக்டர் ஜிஆர் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் மரம் வாங்கும்போது அதை எவ்வாறு அளந்து வாங்குவது, எப்படி கணக்கு செய்வதை செக் செய்வது என்பது பற்றியெல்லாம் பார்ப்போம். முதலில் மரத்தை அளப்பது எப்படி என தெரிந்து கொள்வோம். படத்தில் காட்டியுள்ளபடி ஒரு மரத்தின் நீளம் 7 அடி இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். இதன் சுற்றுப்பகுதி ஒரு முனையில் அதிகமாக இருக்கும், மறுமுனையில் குறைவாக இருக்கும். எனவே தோராயமாக நடுவில்தான் அளவு எடுப்பார்கள். அதாவது படத்தில் காட்டியுள்ளபடி சராசரி அளக்கும் இடம் இந்த நடுப்பகுதியாகும். அல்லது இரு முனையிலும் அளந்து சராசரி அளவையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது சராசரி சுற்றளவு படத்தில் காண்பித்துள்ளபடி 42 அங்குலம் என்று எடுத்துக்கொள்வோம். வழக்கமாக சிஎஃப்டி என்னும் கன அடியில் கியூபிக் ஃபீட் என்று சொல்வோம். அளவுதான் கணக்கு செய்வார்கள். இப்போது கணக்கீடு முறையை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் காட்டியுள்ளபடி ரவுண்டு மரத்தின் சிஎஃப்டி அல்லது கன அடி நேரடியாக கணக்கீடு முறை இங்கே காட்டப்பட்டுள்ளது. வேல்யூம் அல்லது கன அளவு ஃபார்முலா 0.00055 இன்ட்டு சி இன்ட்டு சி இன்ட்டு எல் என்று எடுத்துக்கொள்ளலாம். சி என்பது சுற்றளவு ஆகும், அது அங்குலத்தில் குறிக்கப்பட வேண்டும். எல் என்பது நீளம் ஆகும், அது அடிக்கணக்கில் குறிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ப்ராக்டிக்கலாக நாம் அளக்கும் பொழுது நமக்கு அங்குலத்தில் சுற்றளவு அளப்போம், நீளம் அடிக்கணக்கில் அளந்து கொள்ளலாம். இந்த இரு வேல்யூவையும் எந்த மாற்றமும் இல்லாமல் நேரடியாக சப்ஸ்டியூட் செய்யும்படி ஃபார்முலா அமைக்கப்பட்டுள்ளது. வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு 0.00055 இன்ட்டு 42 இன்ச்சு, சி இஸ் ஈக்குவல் டு 42 இன்ச்சு இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு 42 இன்ச். இந்த குறியீடானது இன்ச் அல்லது அங்குலம் என்பதை குறிக்கும், இது அடியை குறிக்கும். ஸோ இன்ட்டு எல் என்பது 7 அடி ஆகும். ஸோ 7 சப்ஸ்டியூட் செய்யப்பட்டுள்ளது. இதை மல்டிப்ளை செய்தால் நமக்கு கிடைக்கும் ஆன்சரானது வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு 6.8 சிஎஃப்டி அல்லது 6.8 கன அடி ஆகும். இந்த கணக்கிடும் முறையானது எந்த அளவு மரமானாலும் பொருந்தும். இதில் ஃபைனல் வேல்யூம் நம்மளுக்கு எவ்வாறு யூஸ் ஆகிறது என்று பார்த்தால் 4 அடியிலிருந்து 4.8 கன அடி வரை தான் யூஸ் ஆகும். அதாவது 6.8 கன அடியிலிருந்து குறைந்து 4 கன அடியிலிருந்து 4.8 கன அடி தான் தோராயமாக உபயோகப்படுத்தலாம். இது சிறிது அளவு அதிகமாகவும் ஆகலாம், குறையவும் ஆகலாம். ஏன் இந்த அளவு குறைகிறது என்றால் அவுட்டரில் உள்ள வேஸ்டேஜ் மற்றவற்றையெல்லாம் நாம் ரிமூவ் செய்ய வேண்டும். அந்த டீட்டெயில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மரத்தை கட் செய்யும்போது, அதாவது யூசபிள் சைஸாக மாற்றும்போது தோராயமாக 30% to 40% வேஸ்டேஜ் ஆகும். மரத்தை பொறுத்து இது மாறுபடலாம். நோ ஸ்டாண்டர்ட் ப்ரூஃப் அவைலபிள் ஃபார் திஸ். ஐடியாவுக்கு மட்டும்தான் கொடுத்துள்ளது. ஓரளவு சரியான வேல்யூவாக எடுத்துக்கொள்ளலாம். 6.8 மைனஸ் 30% என்று எடுத்தால் 6.8 மைனஸ் 2 மீதி உள்ள 4.8 கன அடி தான் உபயோகமாகும். சப்போஸ் 40% வேஸ்டேஜ் என்று எடுத்தால் 6.8 மைனஸ் 40%, 6.8 மைனஸ் 2.8 4.0 சிஎஃப்டி தான் யூஸ் ஆகும். இது தோராயமான உபயோகப்படக்கூடிய அளவு. இப்பொழுது நாம் நேரடியாக ஃபார்முலா என்று உபயோகப்படுத்தியுள்ளோம். இந்த ஃபார்முலா எப்படி, இந்த கணக்கிடும் முறையின் விளக்கம் சி இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் இன் இன்ச்சஸ், அதாவது சுற்றளவு அங்குலத்தில் கொடுக்க வேண்டும். ஸோ பைடி என்பது இந்த சுற்றளவு ஃபார்முலா ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு சி என்பது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆகும். பைடி இஸ் ஈக்குவல் டு சி பை 12. ஏனென்றால் ஒரு அடிக்கு 12 அங்குலம். ஸோ சி பை 12 என்று கொடுத்து அடியில் மாற்றப்பட்டுள்ளது. ஸோ தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு சி பை 12 பை ஆகும். இதை ஈக்குவேஷன் 1 என்று எடுத்துக்கொள்வோம். இப்போது வேல்யூம் கண்டுபிடிப்பதற்கு ஷேப்புக்கு உள்ள ஃபார்முலா பை டி ஸ்கொயர் பை 4 இன்ட்டு எல். யூனிஃபார்ம் ஷேப் நம்ம ஆவரேஜ் வேல்யூ எடுத்ததால் இதை யூனிஃபார்ம் ஷேப்பாக அசியூம் செய்து கொள்வோம். ஸோ சிலிண்டர் வேல்யூம் அதே போல் ஃபார்முலா அசியூம் செய்தால் வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு பை டி ஸ்கொயர் பை 4 இன்ட்டு எல் என்று வரும். ஸோ பை பை 4 இன்ட்டு டி ஸ்கொயர், தட் இஸ் டி இங்கே ஃபார்முலாவாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை இங்கே சப்ஸ்டியூட் செய்ய வேண்டும். இன்ட்டு எல்
இப்பொழுது இந்த டி வேல்யூவை இங்கே உபயோகப்படுத்தினால் நம்மளுக்கு கிடைக்கும் வால்யூமானது π/4 இன்ட்டு c/12π² இன்ட்டு எல் என்று வரும். இந்த இடத்தில் தவறு நேராமல் ஒன்றிற்கும் ஸ்கொயர் ஆட் பண்ண வேண்டும். ஆகவே π/4 இன்ட்டு c² / 12 இன்ட்டு π² இன்ட்டு எல் ஆகும். மறுபடியும் அதை சுருக்கினால் π/4 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு π² ஆகும் இன்ட்டு c² இன்ட்டு எல் ஆகும். இது அனைத்தும் வேல்யூ என்பதால் இதை மல்டிப்ளை செய்து வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அந்த வேல்யூ தான் இந்த 0.0055. ஆகவே வேல்யூம் அல்லது கன அளவு 0.00055 இன்ட்டு சி இன்ட்டு எல். இந்த ஃபார்முலா தான் இங்கே சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நேரடியாக நமக்கு சுற்றளவு அங்குலத்திலும் நீளம் அடியிலும் தெரிந்தால் எந்த மரத்தின் கன அளவையும் நேரடியாக நாம் ஈஸியாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் செய்து கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக நீளத்தை அளப்பதில் சில தவறுகள் உள்ளன. அது பற்றிய விளக்கம்தான் இங்கே பார்ட் 3 பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு 3 கட் செய்யப்பட்ட அளவுகளை எடுத்துக்கொள்வோம். கட் செய்யப்பட்டது நீளம் 1 6 அடி 4 அங்குலம் என்றால் சமயத்தில் நாம் 4.6 அடி என்று எடுப்போம். முறை 2 பிரகாரம் 6.33 அடி என்று எடுப்போம். நீளம் 2க்கு 6 அடி 8 அங்குலம் 6.8. இந்த இடத்தில் 6.67 அடி. இந்த இடத்தில் நீளம் 3க்கு 4 அடி 9 அங்குலம் 4.9 அடி வரும். இங்கே 4.75 அடி. மொத்தம் பார்த்தால் 18.1 அடி இந்த முறை பிரகாரம் வரும். இந்த முறை பிரகாரம் பார்த்தா 17.75 அடி ஆகும். இப்பொழுது இது எப்படி தவறு என்று பார்க்கலாம். இதில் முறை 1 படி மொத்த நீளம் அப்படியே கூட்டினால் 18.1 அடி வரும். இது தவறு ஆகும். இதில் முறை 2 படி மொத்த நீளம் கூட்டினால் 17.75 அடி வரும். இதுதான் சரியான அளவு ஆகும். நிறைய அளவுகள் கணக்கீடு கூட்டும்போது இந்த வித்தியாசம் மிக அதிகமாக இருக்கும். பணத்தில் மதிப்பிட்டால் பண மதிப்பும் அதிக வித்தியாசம் வரும். ஏனென்றால் ஒரு அடி என்பது 12 அங்குலம் ஆகும். புரிந்து கொள்ள இதில் முதல் லைனை பார்ப்போம். இப்படி 6.4 மாதிரி கணக்கிட்டால் ஒரு அடி ஈக்குவல் 10 அங்குலம் என்று கணக்கு செய்தது போல் ஆகும். ஆகவே இரண்டாவது முறைப்படி ஒரு அடி 12 அங்குலம் என்பதுதான் சரியான அளவு. அப்படி எடுத்தால் 6.33 என்று மட்டும்தான் வரும். மற்ற 2 மற்றும் 3 லைன்களும் இவ்வாறே கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே தான் முறை 2 படி கணக்கீடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் சரியான அளவு 17.25 அடி என்று வரும். இதுவே சரியான அளவு ஆகும். ஓகே, நவ் remind you to subscribe to the channel, and this is Dr. GR. Thank you.